ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம யாஸ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்துக்கான அஃபீஷியல் ட்ரைலர்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த ட்ரைலர் தான் டீகோடிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலர் வந்து நான் பார்த்து ரியாக்ஷன் வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதெல்லாம் போடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக வந்து நான் போட்டு பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ போயிட்டு பாருங்க. ஸோ வாங்க டீகோடிங் பண்ணுவோம். ஸோ டீகோடிங்க்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாக்ஸிக் ட்ரைலருக்கான ரிவ்யூவை சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டீகோடிங்கில் இறங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாக்ஸிக் ட்ரைலர்னா 4 நிமிஷத்துக்கிட்ட இருக்கு. ஸோ 4 நிமிஷம் கட் பண்ண விதம்ன்றது நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக வந்து கட் பண்ணி இருக்காங்க. சோ படத்துல விஷுவல்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா எடிட்டிங் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே பீக் லெவல்ல இருக்கு. சோ எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. சோ பிஜிஎம் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம யாஸ் அவர்களுடைய ஆக்டிங் அதுவும் சூப்பரா பிளஸ்ஸா தான் இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயினிஸ் இவங்க எல்லாம் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துல கியாரா அத்வானி தான் மெயின் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. கதை மட்டும் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா படம்ன்றது கிளிக் ஆயிடும். அதுக்கப்புறமா ஸ்கிரீன் பிளே இதுவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா படம்ன்றது சூப்பரான ஹிட் ஆயிடும். இது ரெண்டுத்தையும் டைரக்டர் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி படம் பார்த்தா தான் தெரியும். சோ அந்த வகையில ட்ரைலர் சூப்பரா தான் இருக்கு, நல்லா தான் பண்ணிருக்காங்க. சரி ஓகே வாங்க டீகோடிங் என்னன்றத பார்ப்போம். சோ ஆக்சுவலா சொல்லிட்டேன், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டீகோடிங் பண்ண போறது ஸ்டோரி தான். சோ ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலர் பார்த்ததுமே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்பா பையனுக்கான ஒரு கிளாஷ் தான் அந்த படம் அப்படின்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ எஸ் அதுதான் கதை. அதுக்கு இடையில இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வைக்க போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா நம்ம அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தோம் ட்ரைலர் வரப்போகுது அப்படின்ட்டு அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தோம். வெறும் 18+ சீன்ஸா காமிக்காம கதை என்னன்றதை காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். சோ சொன்ன மாதிரி கேவின் ப்ரொடக்ஷன் கதையை தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. மொத்த கதையை ரிவீல் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. படத்துல என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுதான் சஸ்பென்ஸா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் ட்ரைலர்ல இருக்கு அப்படின்னா படத்துல இன்னும் நிறைய இருக்குமோ அப்படின்னு மாதிரி தோணுது. பாப்போம், இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சோ அந்த வகையில ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாஸ் ஆண்டதுக்கு அப்புறமா நயன்தாரா 2 பேருமே பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி தான் இருக்காங்க. சோ ராயா அண்ட் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. சோ இவங்க 2 பேருடைய சின்ன வயசு சீன்ஸ் எதனா காமிச்சிருக்காங்க. சோ நம்ம நயன்தாரா அவர்கள் வளர்ப்பு அக்காவா இருப்பாங்களா இல்ல கூட பிறந்த அக்காவா அப்படின்றது தெரியல. அது படம் பார்த்தா தான் தெரியும். ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா வளர்ப்பு அக்கா மாதிரி தான் தெரியுறாங்க. சோ படத்துல எப்படி அப்படின்றது தெரியல. சோ இவங்க 2 பேரும் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம நயன்தாரா அவர்கள் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, இந்த சிட்டியை நீ தான் ஒரு நாள் ஆளணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க. சோ கிட்டத்தட்ட கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி தான் பம்பாயை யார் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் இல்லையா, டயலாக்ஸ் எல்லாம் வரும். அதுக்காக நம்ம ராக்கி அவர்கள் போராடுவாரு. சோ இந்த மாதிரி போகும் இல்லையா. சோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சிட்டி நம்ம ராக்கி அவர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. சோ அவரு தான் கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்படி ஆண்டுகிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கான வில்லன்ஸ் இருப்பாங்க இல்லையா. சோ இந்த சிட்டி ஆளணும் சொல்லிட்டு இன்னும் எவ்வளவு பேர் இருப்பாங்க. சோ அவங்க கூட கிளாஷும் போயிட்டு இருக்குது இடையில. இதுக்கு இடையில நம்ம ராயா அவர்கள் பாத்தீங்கன்னா சர்க்கஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. சோ சர்க்கஸ் மேஜிக் ஷோ இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. சோ வெளியில பார்க்கும்போது இவர் ஒரு சர்க்கஸ் வச்சு நடத்துற ஒரு ஆளு. பட் உள்ளுக்குள்ள கேப்லிங் அதுக்கு அப்புறமா ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், நிறைய இல்லீகல் பிசினஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. சோ பேருக்கு நான் சர்க்கஸ் நடத்துறேன், பட் நான் உள்ளுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஹீரோயினி தாரா ஸ்மித்ரா அப்படின்ட்டு பேர் சொன்னாங்க. பேர் சரியா தெரியல, எல்லாம் இங்கிலீஷ் பேரா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. சோ இவங்கள தான் நம்ம ராயா அவர்கள் லவ் பண்றாங்க. இவங்களும் நம்ம ராயா அவர்கள் லவ் பண்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ள தான் லவ்வே இருக்குது. இடையில வரவங்க தான் கியாரா அத்வானி. இவங்க அந்த சர்க்கஸ்ல மேஜிக் பண்றவங்க. சோ இவங்கள பாத்தீங்கன்னா இடையில நம்ம ராயா அவர்கள் காட்டக்கூடாத வேலையெல்லாம் காட்டி முடிச்சிடுறாரு. சோ கியாரா அத்வானிக்கும் ராயாவுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த ஒரு பையன், இந்த சின்ன பையன். சோ இவன் தான் டிக்கெட் எடுத்து படம் பார்க்க வேண்டிய சர்க்கஸ்ல டிக்கெட் விட்டு நம்ம ராயா அப்படின்னு தான் சொல்லணும். சோ டிக்கெட்ன்ற ஒரு உயிரை விட்டுட்டு போயிடுறாரு. சோ இவன் கியாரா அத்வானியோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம கியாரா அத்வானி ஒரு டெவில் ஸ்மைல் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி ஒரு ஜோக்கர் கெட்டப்ல இந்த பையனும் ஒரு ஸ்மைல் பண்ணுவான். சோ இதை வச்சு தான் சொல்றேன் 2 பேரும் அம்மா இவன் பையன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த படம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 3.25 மணி நேரத்துக்கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க. 3.25 மணி நேரத்துக்குள்ள இவங்க எப்படி உண்டானாங்க, இவங்க எப்படி புள்ள பெத்தாங்க, இவங்க எங்க போய் பிரசவம் பார்த்தாங்க அப்படின்ற சீன்லாம் எப்போ வரும், அதெல்லாம் எப்படி காட்டுவாங்க, அது எவ்வளவு போர் அடிக்கும் அப்படின்றது தெரியல. இதெல்லாம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பாப்போம், மேபி அதெல்லாம் கட் பண்ணி ஆஃப்டர் 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் போட்டு கொண்டு போயிடுவாங்களோ நம்ம தெரியல. இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி போர் அடிக்காம போனுச்சுன்னா எங்கேஜிங்கா நல்லா இருக்கும். 3 மணி நேரம் எப்படி உட்காந்து பாக்குறதுன்னு தெரியல. 3.25 மணி நேரம் துரந்தரே பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? சரி ஓகே, கதைக்குள்ள வரும். டிக்கெட் தான் பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம யாஷ் அவர்கள் பள்ளி வாங்க வராரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அது படத்துல தான் தெரியும். எதுக்காகன்றத ட்ரெய்லர்ல காமிக்கல. சோ ஒரு கட்டத்துல நம்ம ராயா அவர்கள் தான் டாப்ல இருந்து போயிட்டு இருக்காரு. ஸ்மக்லிங்ல இருந்து எல்லாத்துலயும் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய தடங்கல்கள் வருது. யார் இதெல்லாம் பண்றா, யாரு நம்ம மேல அட்டாக் பண்றா, அட்டாக் பண்றவங்க எல்லாரையும் கொன்னாச்சு, எதிரிங்களே நமக்கு இல்ல, மறுபடியும் யார் நம்மள அட்டாக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தான் தெரிய வருது நம்ம யாஸ் அவர்களுக்கு நான் விட்ட ஒரு உயிரை எண்ணெய போட வருதுடா அப்படின்ற மாதிரி புள்ள பூச்சிகளா கொடுக்க முளைக்குன்னு கனவா கண்டேன் அப்படின்ற ஒரு டயலாக் ஏத்த மாதிரி நம்ம யாஷ் அவருடைய பையனே பழி வாங்க வராரு. சோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் இங்க பாருங்க அந்த தொட்டிக்குள்ள எப்படி உட்கார்ந்துருக்காரு, பேய் மாதிரி உட்கார்ந்துருக்காரு, என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு உட்கார்ந்துருக்காரு. சோ ஆக்சுவலா KGF 2ல ஒரு டயலாக் சொல்லுவாரு, கருடனை கொள்ள ஒரு ராக்கியை பொறுக்க வச்சோம், ராக்கியை கொள்ள இன்னொரு ராக்கியை பொறுக்க வைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி
கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ராக்கி பாய் சொல்லுவாரு, "எங்க அப்பா மேல சத்தியமா எவனாலயும் முடியாது" அப்படின்ற மாரி டயலாக் சொல்லுவாரு. ஸோ "உன்னை அழிக்க உன்னால தான்டா முடியும். உன் பையன வச்சு அழிக்கிறேன் பார்றா" அப்படின்ற மாரி டைரக்டர் வந்துனா கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த மாரி அவன் பையன வச்சு அவன முடிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல வந்திருக்காங்க. ஸோ சூப்பர் தான். ஏன்னா நம்ம ராக்கி பாய் அவர்கள அழிக்கிற அளவுக்கு பெரிய வில்லன் யாராலையும் காட்ட முடியாது. ஸோ அவன் பையனே வரான் அப்படிங்கும்போது ஓகே அப்படின்ற மாரி தான் ஏத்துக்க முடியும். ஏன்னா கோட் படத்துலயும் இந்த மாரி தான் வச்சிருப்பாங்க. அதே மாரி தான் இந்த படத்துலயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்பா பையன் கிளாஷ் அதுக்கப்புறமா வெடிக்குது. அது வந்து லாஸ்ட் ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு வெடிக்கும்னு நினைக்கிறேன். 2 1 1/2 மணி நேரத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூப்பரா இருக்க போகுது. 2வது இந்த பையன் யாஷ், யங் யாஷ் இருக்காரு இல்லையா? ஸோ இவர் பார்க்கறதுக்கு யாஷ் மாரியே இல்ல. அந்த அளவுக்கு மாத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்காரு. ஃபைட் ஒண்ணு தெறிக்க விடுறாரு. சும்மா வேற மாரி இருக்குது. கண்டிப்பா இவங்க 2 பேருக்கான கிளாஷ்ன்றது தியேட்டர்ல வேற மாரி இருக்க போகுது. கடைசியில அப்பா ஜெயிச்சாரா, பையன் ஜெயிச்சானா இதுதான் படத்தோட கதையா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாட்டா இருக்குது. இதுக்கு இடையில இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொருவ போறாங்க, இதுக்கு இடையில பெண்ணியத்தை பத்தி ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பெண்களை பத்தி ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் போறதுக்கான வாய்ப்புகள், இன்ட்ரெஸ்டிங்கா வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. பார்ப்போம். படத்துல ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்க. 3.75 மணி நேரம் அப்படிங்கும்போது இன்னும் நிறைய சீன்ஸ் உள்ள இருக்கும். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இவங்க 4 நிமிஷத்துக்கு ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். நம்பி போலாம்னு நினைக்கிறேன். நான் கூட அந்த ட்ரெய்லர்லயும் கண்டிப்பா 18+ சீன்ஸ் நிறைய இருக்கும்னு நினைச்சேன். பட் 1 2 தான் காமிச்சிருக்காங்க. நிறைய சீன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. கண்டிப்பா படத்துல அதெல்லாம் சூப்பரா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ படத்துல முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாஷ், நயன்தாரா அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கியாரா அத்வானி அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு ஹீரோயினி இவங்க பேர் தெரியல. இவங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தாரா ஸ்மித்ரா இவங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ருக்மணி வசந்த் தான் நான் மறந்துட்டேன். அவங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல எப்படி வராங்கன்னு தெரியல. பட் ஒரு சில இடத்துல தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப யங் யாயா, அதாவது முடியெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு அப்பா கேரக்டர்ல இருக்கிற மாதிரியான ஒரு ராயா இருக்கும் போது தான் இவங்க வராங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கிரீன் பிளே அப்படின்றது எனக்கு தெரியல. ட்ரெய்லர்லயும் கம்மியா தான் காமிச்சிருக்காங்க. பாப்போம். நம்ம ராயா அவர்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்கன்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வில்லன்னு பார்க்கும்போது ஒரு வில்லனை காமிச்சிருக்காங்க. இவன் பாத்தீங்கன்னா இந்த சிட்டியை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கக்கூடிய ஒரு வில்லன்ஸா தான் இவங்க இருக்காங்க. அப்ப மெயின் வில்லன் யாரு அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ மெயின் வில்லன் நம்ம கியாரா அத்வானியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ஒரு டெவில் ஸ்மைல் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் ஒரு வில்லனா இருப்பாங்க. அதுக்கப்புறமா இறந்துட்டு பாதியிலே அடிச்சு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமா முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள. அதுக்கப்புறமா தான் இந்த பையன் யாஷ் பாத்தீங்கன்னா பழி வாங்குற மாதிரி வருவான்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீரோயினியை பொறுத்த வரைக்கும் கியாரா அத்வானி, தாரா ஸ்மித்ரா, நம்ம யாஷ் அவர்கள் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறமா நயன்தாராவும் யாஷ் கூட இருப்பாங்க. இந்த ஹீரோயினி மட்டும் தான் வில்லனா இருப்பாங்க. வில்லன் கேங்ல இவங்க இருப்பாங்க. இவங்கள மட்டும் தான் வில்லனா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ருக்மணி வசந்த் அவங்க ஒரு கேரக்டர்ல வருவாங்க. அப்புறமா இந்த ஒரு யங் யாஸ் இவர் பேர் டிக்கெட்டு. ஸோ இந்த டிக்கெட் பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் பாத்தீங்கன்னா மகான் படத்துல துருவிக்ரம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா மேனரிஸுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில துருவிக்ரம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரைலர் பார்க்கும்போது டக்குன்னு ஞாபகத்து வந்தது துருவிக்ரம் அவர்கள் தான். அந்த அளவுக்கு நான் செம்மையா பண்ணியிருக்காரு. அண்ட் நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு கதையா இருந்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் வேற ஏதாவது கதைகளை உள்ள இறக்கி இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ராவா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா படம்ன்றது வெற்றி பெறும். இதுவே பாதி வெற்றி தான். இந்த படம் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பா ஹிந்தி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பாத்தீங்கன்னா 10 மில்லியன் 20 மில்லியனை தாண்டி வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல படம்ன்றதை பார்த்துருவாங்க. பட் தமிழ் ஆடியன்ஸ் தான் ஸ்டோரி வேணும், அதுக்கப்புறமா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்ப்போம். பட் எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஆக்ஷன் த்ரில்லரா இருந்துச்சுன்னா நான் 100 வாட்டி கூட பார்ப்பேன். அந்த வகையில் எனக்கு ட்ரைலர் பிடிச்சிருந்துச்சு. படம் பார்க்குறேன். ஆக்ஷனா இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும். ஸ்டோரிலாம் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகாது. பார்ப்போம். என்ன கதையும் ஏதாவது உள்ள நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிளாஸ்ட் இருக்குது. கண்டிப்பா படம்ன்றது செம்மையா இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாஸ் அவர்களுடைய டாக்ஸிக் படத்துக்கான அஃபீஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரைலர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ட்ரைலர்ல நீங்க ஏதாவது டிகோட் பண்ணீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.